வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பேர்ட் நெஸ்ட் இது நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம பறவை கட்டக்கூடிய ஒரு கூடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கூடை சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது அப்படின்னா நம்ப முடியுதா? எஸ். ஆனால் இதோடைய மாடுவிலே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட $1000 கொடுத்து கூட இதை வாங்குறதுக்கு ஆட்கள் சைனாவில் ரெடியாக இருக்காங்க. அதை எடுத்து பராமரித்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க சம்பாதிக்கிறதுமே சாதாரண சம்பாத்தியம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். என்னென்னா பேர்ட் ஸ்பிட் நெஸ்ட், அதாவது பறவையுடைய உமிழ்நீரை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அதை பராமரித்து இதை கஸ்டமருக்கு சேல் பண்ணுவாங்க. இந்த பறவை என்ன பண்ணுன்னா அதோடைய உமிழ்நீரால் ஒவ்வொரு லேயராக கட்டிக்கிட்டே வரும் அந்த கூட்டை. அது ட்ரை ஆனதுக்கப்புறமா அது போய் உட்கார்றதுக்கு அந்த கூடு கரெக்டாக இருக்கும். ஆனால் அது ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக அதை சுத்திகரித்து அதுக்குண்டான வேலைகள்லாம் பண்ணி அதை பர்ஃபெக்டாக சேல் பண்ணிடுவாங்க. $1000 வரைக்கும் இதை கொடுத்து வாங்குறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. இதை சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு குடிப்பாங்களாம். இதை குடித்தா ஸ்கின் ரொம்ப க்ளோ ஆகுது அப்படின்றதுனாலேயே சைனாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இதை வாங்கி குடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இதோடைய எக்ஸ்ட்ராக்டாக எடுத்து நிறைய கம்பெனிஸ் இதை சேலும் பண்ணுறாங்க. உயிரோடு வாழ்ந்த ஒரு திமிங்கலம், அதுவும் 100 வருஷத்துக்கு ஒரு ஈட்டி அதுக்குள்ளே பாஞ்சே வாழ்ந்திருக்கு. எல்லாருமே அந்த திமிங்கலத்துடைய வாழ்நாள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சாதாரணமாக அந்த திமிங்கலம் வாழ்கிறன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஈட்டி, அதுவும் 19th செஞ்சுரியில் அது மேலே பாயப்பட்ட அந்த ஈட்டியோடையே அது 100 வருஷத்துக்கிட்ட உயிர் வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரிசர்ச் பண்ண நிறைய பேர் பெரிய அளவில் ஷாக்கும் ஆயிருந்தாங்க. ஏன்னா அது சாதாரணமாக இருக்காது, உப்பு தண்ணிக்குள்ளே இருக்குது. அப்போ அது கண்டிப்பாக ரஸ்ட்டாக இருக்கும். அது துரு பிடிச்சிருந்தாலும் அந்த துருனால் அதுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வரலை. அதோடைய பாடி அது எதையுமே அஃபெக்ட் பண்ண விடாமல் எல்லாத்தையுமே டிஃபெண்டராக நின்று டிஃபெக்ட் பண்ணியிருக்கு. அப்படின்னால் அதோடைய இம்யூனிட்டி பவர் எந்த லெவலுக்கு இருந்திருக்கும் அப்படின்றத வியந்து பார்த்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். சும்மா 1 வருஷம் 2 வருஷம் அப்படிலாம் கிடையாது, 100 வருஷமாக அதோடைய சென்டரில் பாஞ்ச அந்த ஈட்டியோடைய அது வாழ்ந்திருக்குன்றது இப்போ வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரியிலே இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இது வரைக்கும் ஷாக்கிங்கான சென்சஸ் இப்படி எடுத்ததே இல்லைன்ற மாதிரி தான் எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. ப்ரெக்னென்சி அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே ஒரு 22, 23, 24 இப்படின்ற மாதிரியான ஸ்டேஜ்லலாம் விமென்ஸ் ப்ரெக்னென்ட் ஆவாங்க. இது ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேரேஜ் ஆகுது 1 year 1.5 years இல்லை 2 yearsல அவங்களுக்கு ஒரு பேபி வருது அப்படின்றதுலாம் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனால் லாஸ்ட் இயர் எடுத்த சென்சஸில் 40 yearsக்கு மேலே இருக்கிறவங்க தான், 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதிகமாக அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது. ஈவன் எல்லாருமே வாலண்டியராக அவங்களுடைய ப்ரெக்னன்சியை தள்ளி போடுறாங்க அப்படின்றதான். அது என்ன காரணம்னா ஐவிஎஃப் மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்டான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும்போது நம்ம ஏன் உடனே குழந்தை போயிட்டு நம்மளுடைய இளமையை இழந்துடணும், அது வேண்டாமே அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இதை பண்ணுறாங்கன்றது பெரிய ஷாக் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு சென்சஸ் வரும் அப்படின்னு. யூஸ்வலாக எல்லாருமே ஒவ்வொரு மாதிரியான சென்சஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த மாதிரியான விஷயம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் தான் கிரியேட் பண்ணியிருக்கு. அந்தந்த ஸ்டேஜில் அந்த இது நடந்தாப்பா ஆகணும். நம்ம வாலண்டியராக தள்ளி போகிறதுனால நம்ம வயசும் போயிடும், நம்மளுடைய பாடியும் போயிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு எதிராக நிறைய பேர் குரல் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு ஆதரவாக இன்னும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டில் நியூ இயர் அன்னைக்கு பயங்கரமான ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நடந்துச்சு இல்லையா? அந்த டைமில் அவங்கெல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடைக்கலமாக அந்த ஏர்போர்ட்டே இருந்துச்சு அப்படின்றது இப்போ உலகத்தையே நெகிழ்ச்சிப்படுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. நம்ம வீட்டுக்கே ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் டாக் இருந்துச்சுன்னா உடனே போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட தான் பார்க்குறோம். அது என்ன காரணத்தினால எதுக்காக பயந்து வந்திருக்கோம் அப்படின்றது யாருமே யோசிக்கிறது இல்லை. ஆனால் அந்த ஏர்போர்ட் டெர்மினல் மொத்தமாகவே ஃபுல் டாக்ஸாக தான் இருந்துச்சு அந்த டைமில். ஏன்னா நியூ இயர் அன்றைக்கி நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கிறதுனால அந்த டெர்மினலில் வந்து ஃபுல் டாக்ஸ் எல்லாமே உட்காந்துக்கலாம், அது அடைக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பிளானும் பண்ணாங்க. அப்படியே 1 டாக் 2 டாக் 3 டாக் அப்படியே வர ஆரம்பிச்சு எல்லாமே அங்கேயே தான் வந்து கிடந்துச்சு. ஏன்னா அது பட்டாசுக்கு ஓவராக பயப்படும். அதனால் அது லாரி கடையிலையோ இல்லை கார் கடையிலையோ போய் உட்காருது, தெரியாமல் அந்த காரை மூவ் பண்ணிட்டாங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு சில இன்சிடென்ட் நடக்குது அப்படின்றத தவிர்க்கணுன்றதுக்காக இது ரொம்ப ஃப்ரீ யூஸாக விட்டாங்க. ஆனால் உலகமே இப்போது ஜெர்மனை பாராட்டிக்கிட்டு இருக்கு. டாகை வாக்கிங் கூட்டிகிட்டு போனால் என்னப்பா நல்லது அப்படின்னு கேட்டால் நிறைய நல்லது இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அசிங்கம் பண்ணிவிடும், அதுக்கு பதிலாக நம்ம வெளியே கூப்பிட்டு போயிடுவோம். டாக்ஸுக்கு நம்ம வாக்கிங் கூப்பிட்டு போகிறதுனால அதோடைய ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஃப் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. டாக்ஸுக்கெலாம் நல்லது இருக்குது, இதில் மனுஷங்களுக்கு என்ன நல்லது இருக்குது அப்படின்னு கேட்டால் இப்போ ரீசன்ட் ஸ்டடியில் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டால்
நார்மலாக இருக்கிறவங்கள விட டாக்ஸை கூட்டிகிட்டு வாக்கிங் போகிறவங்க 1 மில்லியன் ஸ்டெப்ஸ் அதிகமாக நடக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இங்கே தானே நம்மலாம் கூப்பிட்டு போகிறோம். நிறையா அதர் கண்ட்ரீஸில் பார்க்கும்போது இதுக்குன்னு தனி ஆளே இருப்பாங்க. காலையில் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, ஒரு 10 டாக் வச்சுருப்பாங்க, 11ஆவது அவங்க டாகையும் கூட்டிகிட்டு அவங்க வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க டாக் கொண்டு வந்து விட்டுருவாங்க. இது யூஸ்வலாக எல்லாருமே பண்ணுறாங்க. எப்படி இப்போ நீங்கள் வண்டியை ஓட்டாமே வச்சுருந்தா என்ன ஆகும்? அதுக்காக ஒரு டிரைவரை போட்டு சும்மா ஒரு ரவுண்டாக ரெஸ்டாரண்ட் சொல்கிறீங்களா? அதே மாதிரி தான் உங்கள் டாகை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. காலையில் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் அவங்களே கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஈவினிங் அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களே கொண்டு வந்து விட்டுருவாங்க. இது ஒரு டாக் வாக்கிங் சர்வீஸாகவே பண்ணுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் பாருங்கள், நார்மல் மனுஷங்களோட ரொம்ப அதிகமான வாழ்க்கை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதிகமாக நடக்கிறாங்க, அதனால் வாழ்க்கையும் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீக் ஐலாண்ட் ஒரு புதுசான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அங்கே வந்து தங்கினா ஃப்ரீ தான். அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் போனால் அங்கே தங்கிக்கலாம். அதுக்கெலாம் நீங்கள் எந்த காசும் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் ஒருத்தவங்களோடைய உங்கள் பெட்டை ஷேர் பண்ணணும். என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய கேட்ஸ் எல்லாம் உங்கள் கூட பெட் ஷேர் பண்ணும். அந்த கேட்ஸ் எல்லாமே நீங்கள் எந்த ரூமில் இருக்கீங்களோ அந்த ரூமில் சுற்றி நிறைய பூனைகள் இருக்கும். அந்த பூனைகளை நீங்கள் கேர் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். நீங்கள் அங்கே தங்குறதுக்கு காசே கொடுக்க தேவையில்லை. அது ஃபுல்லாக கொத்தாக நிறைய பூனைகள் இருக்குங்க. அந்த பூனைகள் எல்லாத்தையுமே எல்லாராலையும் வாலண்டியர் பண்ண முடியல. அதனால் கெஸ்ட்டாக யாரெல்லாம் வராங்களோ அவங்களும் அந்த பூனைகளை வாலண்டியர் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அங்கே ஃப்ரீயாகவே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எடுத்திருக்காங்க. இது சோஷியல் சர்வீஸ் மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை வரக்கூடிய அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனை கொண்டு வரதுக்காகவும் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வச்சுக்கலாம். எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனால் இதனால பயன் என்னமோ அந்த கேட்ஸுக்கு தான். அந்த கேட்ஸு கூடவே சேர்ந்து இப்போ எல்லாரும் இந்த க்ரீக் ஐலாண்டை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறம் க்ரீக் ஐலாண்ட் போனால் நீங்கள் பூனையோட பெட் ஷேர் பண்ணால் மட்டும் போதும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.